இந்த கேள்வி நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கிறார்கள். குருஜி, ஒரு செயலை நான் எடுத்து செய்கிறேன், கொஞ்ச நாள் செய்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன், பிடிச்சிருக்கு, பாதியில் விட்டுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒன்று இறங்குறோம், கொஞ்ச நாள் அதை செய்கிறேன், மறுபடியும் விட்டுறேன். இன்னொரு செயலில் இறங்குறேன், கொஞ்ச நாள் செய்கிறேன், விட்டுறேன். இதுவே பழக்கமாக போச்சு குருஜி, என்னால் எதையுமே முழுசாக செய்ய முடியலையே. நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குங்க. இதுக்கு ரெண்டு காரணம் தாங்க. முதல் காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யலை. இது நம்பர் 1. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. நம்பர் 2, உங்கள் பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் எப்போயுமே அதோடைய ரிசல்ட்லேயே கவனமாக இருக்கீங்க. அதனுடைய முடிவு தான் உங்களுக்கு முக்கியம். செயலில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை. உதாரணத்துக்கு, இப்போ ஏதோ ஒரு செயல் செய்கிறோம், அதில் பணம் எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அதை இறங்கிடுறீங்க. அப்போ அந்த பணம் தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. அது அந்த செயலை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த செயலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப நாள் உங்களால் செய்ய முடியாதுங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, உடனடியாக அந்த ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் வேணும், அதுவும் உடனே வேணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஆக இப்போ நீங்கள் உங்கள் கவனம் பூரா எங்கே இருக்குன்னா, அந்த ரிசல்ட்டில் தான் இருக்குமே தவிர அந்த செய்கிற செயலில் இருக்காது. அப்போ ஈடுபாடு இருக்காது. அப்போ டெய்லி அதை பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் எப்போ வரும்? நீங்கள் செய்கிற செயலில் குவாலிட்டியாக செஞ்சால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். இப்போ உங்கள் கவனம் எல்லாம் செயலில் இல்லையே, ரிசல்ட்டில் இருக்கும்போது நீங்கள் குவாலிட்டியான வேலை செய்ய மாட்டீங்க. செய்கிற செயல் சிரத்தையாக இருக்காது. அப்போ ரிசல்ட்டும் வராது. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கினாலும் ரிசல்ட் உடனே வராது. அதை பற்றி நீங்கள் எதிரும் பார்க்கக்கூடாது. அது வரும்போது வரட்டும். எவன் ஒருவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு பிடித்ததை செய்யும்போது செய்கிறதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். எனக்கு டெய்லி உட்கார்ந்து இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு ஆனந்தமாக இருக்குன்னா, இப்போ எனக்கு ரிசல்ட் பற்றி கவலை இல்லை. நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அது என்ன ஆகும்னா, அதனுடைய குவாலிட்டி பயங்கரமாக போயிடும். செய்கிற செயல் அவ்வளோ சிரத்தையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸை நான் அனுபவிக்க அதுக்குள்ளே நான் ஆழமாக போக என் செய்கிற செயல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும்போது அதனுடைய ரிசல்ட் அவுட்புட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அற்புதமான ப்ராடக்டாக வரும். ஒரு சர்வீஸு, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அந்த செயல் செய்கிறீங்க, அந்த நீங்கள் செய்கிற அந்த ஒரு சேவையே பிரமாதமாக இருக்கும். மக்கள் அப்படி விரும்பி அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது தானாக உங்களுக்கு செல்வம் வரும், தானாக உங்களுக்கு அத்தனை ரிசல்ட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இதில் பிரச்சனை எங்கே இருக்குது? ஏன் இதை பாதியில் விடுறீங்கன்னா, பிடிச்ச விஷயத்தை பாதியில் விட முடியுமா? விடவே முடியாதுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விளையாட்டு, ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டை விளையாட சொன்னால் விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா அந்த விளையாட்டில் அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது. பிடிச்ச விஷயத்தை நம்ம விடவே மாட்டோம், தொடர்ந்து செய்வோம். எப்போ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறோமோ எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. எக்ஸ்பர்ட்டாக மாறும்போது அந்த செயல் சிறப்பாக அமையும். செயல் சிறப்பாக அமையும் போது ரிசல்ட்டும் பிரமாதமாக இருக்கும், அதுக்குண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதுதான் நீங்கள் செய்கிற தவறு. பிடிச்சதை பண்ணுங்க, ரசித்து பண்ணுங்க, ரிசல்ட்டை எதிர்பார்க்காம பண்ணுங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, விடவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் ஒரே விஷயத்தை செய்வீங்க. மிகப்பெரிய அதில் மாஸ்டராக மாறிடுவீங்க, எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அத்தனை செல்வமும் உங்களை சேரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பிரச்சனை, பிடிக்காத செயலை பணம் வந்தாலும் செய்யாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ அல்லது ஒரு வேலையோ அல்லது ஒரு செயலோ நாம் செய்கிறோம் அப்படின்னா, அது பணத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதுக்காக பணம் வேண்டான்னு சொல்ல, பணம் கண்டிப்பாக வேணும், பணம் வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் செய்கிற நோக்கம் பணமாக இருக்கக்கூடாது. நோக்கத்தை செயலில் இருக்கணும். நீங்கள் செயலில் செய்கிற செயலை சிறப்பாக செய்யணும். என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை கரெக்டாக செய்யணும். அதை பிடிச்சதை செய்யணும். அப்போ விட மாட்டீங்க. அங்கே தான் நீங்கள் தவறு செய்தீர்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.